بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في الكلام القديم وفي الفرقان المجيد ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا صدق الله ومولانا العظيم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் தொழுத இந்த சுபஹனுடைய தொழுகைகளை அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. அதன் பரக்கத்தினால் எல்லா வகையான பலாய்கள், முசீபத்துகள், நோய் நொடிகள், நெருக்கடிகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள், மனைவி, மக்கள், உஸ்தாதுமார்கள், உறவினர்கள், முஸ்லிமான உம்மத்தோர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய புனிதமான வார்த்தைகளான அல் குர்ஆன் ஷரீஃபுடைய தஃசீருடைய வரிசையில் 78வது அத்தியாயம் சூரத்துன் நபா என்கிற 30வது ஜுஸுவுடைய முதல் அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு செய்த பெரும் அருட்கொடைகளை குறித்தும் வாழ்வியலுடைய முக்கியமான விஷயங்களை குறித்து அல்லாஹ் இந்த வசனத்தில் அடுக்கடுக்காக தொடராக அல்லாஹ் ஒவ்வொன்றாக குறிப்பிடுகிறார். அதில் முதலாவது அலம் நஜஅலில் அர்த மிஹாதா, இந்த பூமியை உங்களுக்கு தங்குமிடமாக நாம் ஆக்கவில்லையா? இந்த பூமியை அல்லாஹ் நமக்கு வசிக்கும் இடமாக, மனித சமுதாயத்திற்கு ஏற்ற ஒரு ஸ்தலமாக அல்லாஹ் இந்த பூமியை வைத்திருக்கிறார். இந்த பூமியை தவிர மற்ற கோள்களை பொறுத்தவரை மனிதர்கள் வசிக்க முடியுமா? அதிலே இயற்கையான காற்றுகள் உள்ளதா? மனித சக்திக்கு தேவையான பல்வேறு பொருட்கள் மற்ற கிரகங்களில் இருக்கிறதா என்பதை குறித்து அல்லாஹ் இந்த வசனத்தில் பூமிதான் உங்களுக்கு வசிப்பதற்கான சரியான தங்குமிடம், இதை நாம் ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். வல் ஜிபால அவுதாதா, இந்த பூமி அசையாமல் இருப்பதற்காக, இந்த பூமி ஆடாமல் இருப்பதற்காக பெரும் பெரும் மலைகளை நாம் இந்த பூமியில் நட்டு வைக்கவில்லையா என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தை ஆய்வு செய்கிற பல்வேறு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அல்லாஹ் இந்த பூமியில் வாழ்வதற்குண்டான எல்லா வசதி வாய்ப்புகளையும், மனிதனுக்கு தேவையான எல்லா வகையான தேவைகளையும் அல்லாஹ் இந்த பூமியில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதற்கு அடுத்ததாக மனிதனுக்கு தேவையான ஒவ்வொரு விளை நிலங்களிலே இருக்கிற பொருட்கள், நமக்கு தேவையான உணவனுடைய ஏற்பாடு, பூமியினுடைய பல்வேறு கட்டமைப்புகள், இதிலே இருக்கிற நீர் ஆதாரம், இதை எல்லாவற்றையும் மனித சமுதாயத்திற்காக வேண்டி அல்லாஹ் படைத்தான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் இந்த பூமி குலுங்காமல் இருப்பதற்காக பெரும் பெரும் மலைகளை படைத்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த மலைகள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த பூமி ஆடி போய் இருக்கும் என்று எச்சரிக்கை செய்யப்படுகிறது. இன்று உலகில் பல்வேறு நாடுகளில் தொடர்ந்து பெரும் பெரும் பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள், பூமி அதிர்வுகள், கட்டிடங்கள் எல்லாம் அப்படியே சரிந்து விழுகிற மிக கொடூரமான காட்சிகள், மனிதர்கள் என்னவென்று உணர்வதற்குள் அவர்களுக்கு மரணம் ஏற்படுகிற கடந்த சில நாட்களில் மட்டும் ஏற்பட்ட
அந்த பூகம்பத்தில் சுமார் 5000 பேர் அங்கே மரணித்திருக்கிறார்கள். கட்டிட அதிர்வுகளுக்குள் சிக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் அடையாளம் தெரியாமலேயே மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். இது போன்ற சில நேரங்களிலே அல்லாஹ்வுடைய அந்த அதாப் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு காரணங்களை சொன்னார்கள். கியாமத் நாள் நெருங்குகிற போது பல்வேறு மரணத்தினுடைய தகவல்களை, அதிகமான கொத்து கொத்தான பெரும் மரண செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள் என்பது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், பாவங்கள் அதிகரிக்கிற போது அல்லாஹ்வுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு மாற்றமாக, அல்லாஹ் படைத்த அந்த இயற்கையான படைப்புக்கு மாற்றமாக மோசமான பாவங்கள் செய்கிற போது அல்லாஹ் இது போன்ற ஒரு படிப்பினைகளை அல்லாஹ் தருவான் என்பது ஹதீஸ்களில் இரண்டாவது காரணமாக நம்மால் உணர முடிகிறது. இது போன்ற மோசமான கொடூரமான பூகம்பங்கள், நில அதிர்வுகள், கொத்து கொத்தான மரணங்கள், ஆயிரக்கணக்கான எதுவும் அறியாத சிறு குழந்தைகள் உட்பட 5000 பேருக்கும் மேல் சமீப நாட்களில் மட்டும் பல வெளிநாடுகளில் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கியாமத் நாள் நெருங்குகிற போது அல்லாஹ் ஒரு பெரும் மலக்கை சாட்டுவான். அந்த மலக்கு இந்த பூமியை பிடித்து ஒரு ஒழுங்கும், ஒட்டுமொத்த பூமியும் நிலை உடைந்து செல்லும் என்று ஹதீஸ்களில் எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற கொடூரமான, இது போன்ற பேரிடியான மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தையும் உலக மக்கள் அத்தனை பேர்களையும் அல்லாஹ் காத்து அருள் புரிவானாக.